எந்த நேரத்திலும் சமநிலையாக இருக்கக்கூடிய நியாயத்திற்கு பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெற முடியும். அது என்னன்றதை இந்த வீடியோ இடையில சொல்றேன். வீடியோ முழுமையாக பாருங்க. நம்ம துலாம் ராசிக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனல்ல கோச்சார அடிப்படையிலான தினசரி ராசி பலன்கள் வழங்குறதுனால அதை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களது தினசரி ரொட்டீன் ஒர்க்கை வந்து நீங்க சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும். நீங்க நமது சேனல் மூலமாக நட்சத்திர ரீதியான பலன்களை நீங்கள் பெறலாம். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம், இன்றைய நாளின் சிறப்புகள் என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். நண்பர்களே, இந்த வீடியோ கோச்சார அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது பலன்களாக உள்ளதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம். நான் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்துல பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள். இன்றைய தின கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் சந்திர பகவான் மாலை 5:25 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. மேசத்தில் சுக்கிரன், சூரியன், மிதுனத்தில் குரு, சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், சனி, புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. இன்றைய தினம் மாலை சந்திரன் நகர்கிறாருங்க. அது துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமத்தை முடிவடை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அலர்ட்டா இருக்கணுங்க. ஏன்னா உங்க அலுவலகத்துல உங்களுக்கு எதிராக சில சதி நடக்கலாம். உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்பா, நான் என் காதை இழுத்து மூடிட்டு நான் என் வேலையை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடாது. மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்களாம் உங்களுக்கு எதிராக ஏதாவது வேலை பார்க்குறாங்களா அப்படின்றதையும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய கடின உழைப்பின் பலனை வந்து இன்னொருத்தர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைகளை அதனுடைய பலனை வந்து வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிருவாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க நினைச்ச காரியங்களை முடிக்க முடியும் என்ற தினம் நீங்க நிதானித்து செயல்படுங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். புதிய காரியங்களை முயற்சி செய்யணும் அப்படின்னா அதற்கு மாலை நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேல நீங்க புதுசா ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யலாம். எதிர்மறையான கருத்துக்களை நீங்க யார்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க. உங்க வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசினா நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பத்தி பேசுங்க. மேலும் நல்ல வார்த்தைகளை வாயிலிருந்து நீங்க பேசுறது நல்லதுங்க. கனிவா பேசுங்க. அப்படி பேசக்கூடிய சூழல் இல்லை, எனக்கு டென்ஷனா இருக்கு, நான் எப்படி கனிவா பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல நீங்க அமைதியா இருந்துருங்க. பெட்டரா அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் உருவாக்கி தரும். ஸோ கெட்ட வார்த்தைகளை பேசி நீங்க வந்து கெட்ட பேர் வாங்குறதை விட நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரும்போது உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வதற்கு விவேகம் கண்டிப்பாக தேவைங்க. வியாபாரிகளுக்கு கொஞ்சம் இன்னைக்கு டல்லான நாளாக இருந்தாலும் வியாபாரத்துல நீங்க நல்ல தன லாபத்தை பெற முடியும். கொஞ்சம் நீங்க நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாலை நேரத்துல முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இந்த மனப்பான்மை வந்து குறுகிய மனப்பான்மையை நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் விசாலமா வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த குறுகிய மனப்பான்மை இருந்தது அப்படின்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத சில கவலைகள் வரலாம். உங்களோட சிந்தனை சக்தி வந்து அது குறைத்து விடும். அதை நீங்க உணர வேண்டும். இந்த தினம் நீங்க வந்து பிரகாசமான பக்கத்தை வந்து வாழ்க்கையில நீங்க உணர வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதாவது பாசிட்டிவா நீங்க யோசிச்சு செயல்படுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படும். இந்த தினம் செலவுகள் நிறைய ஆகலாங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன முக்கியமான தேவை இருக்கோ, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு இப்ப தேவைதானா, இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்த முடியுமா, அதை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்த முடியுமா, ரிப்பேர் பண்ணி பயன்படுத்த முடியுமா அப்படின்றத யோசிங்க. புதுசா நீங்க பொருளை வாங்க வேண்டாம். நீங்க அதனால பணத்தை வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான அவசர தேவைகளுக்கு பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல சில புதிய வரவுகள், கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நீங்க நடந்துக்கூடிய அணுகுமுறையில கொஞ்சம் வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்க பாசிட்டிவாக நடந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய தினம் உங்களை உண்மையிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய, உங்கள் மீது அக்கறை காட்டக்கூடிய சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடைய இன்று தினம் அற்புதமான நல்ல உணர்வை நீங்கள் பெற முடியும். திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணை உங்களை புகழ்வாருங்க. உங்கள் மீது இன்னொரு முறை உங்கள் வாழ்க்கை துணையை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்களே அதுக்கு எடுத்துக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை நீங்க பழைய விஷயங்கள் எல்லாம் கிளற வேண்டாங்க. நீங்க பேச வேண்டாம். அமைதியா இருங்க. நல்ல பாசிட்டிவான விஷயங்களோட நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இன்றைய தினத்தை வந்து அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். குடும்பத்துல சில கொண்டாட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு
வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்கள் மனக்குறந்த காதலர் உங்களுக்காகவே பிறந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி காதல் வாழ்க்கை இந்த தினம் அற்புதமாக அமையுங்க. உங்க காதலர்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். சிந்தித்து செயல்படுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது நடந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்கும். ஆனால் அதனால ஆதாயமே கிடைக்காமல் போகலாம். அதனால திட்டமிட்டு செயல்படுங்கள். எந்த வேலைக்கு எந்த நேரத்தில் நீங்க செய்யணும், எந்த வேலையை எவ்வளவு நேரம் முடிக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சு முக்கியமான வேலைகளை முதல்ல நீங்க முடிக்கிறது நல்லது நண்பர்களே. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாக மாறும். சில காரியங்கள் ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் கூட 10 நிமிஷம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க உங்களது திட்டமிடலை அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. முக்கியமான வேலைகளுக்கு அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம் நண்பர்களே. கற்பனை மனசுல தேவையில்லாம உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஏன்னா அதனால சில பயங்கள் ஏற்படலாம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் கற்பனை பண்ணாதீங்க. இப்போ என்ன இருக்குதோ அதை நீங்க ஆக்சுவலா என்ன லைஃப் ப்ராக்டிக்கலா இருக்கோ அதை நீங்க யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீங்க மனசு குழப்பிக்க வேண்டாம். அதனால நேரமும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக செலவாகிவிடும். நீங்க பயணங்கள் செய்றீங்கன்னா உங்க உடைமைகள் மீது தனி கவனம் வேண்டும். ஏன்னா பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக நீங்க உங்களது பொருட்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் துலாம் ராசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில காரியங்கள் இழுபறியாக ஜவ்வாகம் முடிந்து உங்களை கடுப்பேற்றலாம். அதனால நிதானித்து வேலை செய்யுங்கள், திட்டமிட்டு வேலை செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக உங்களது விலையுயர்ந்த பொருட்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அஜாக்கிரதையாக உங்க பொருட்களை தொலைத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால கவனமா இருங்க. உங்க பொருட்கள் மீது எப்போதுமே ஒரு கண் இருக்க வேண்டும். அதிலும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்க மறுபடியும் வாங்க முடியுமா அதை யோசிச்சு விலை உயர்ந்த பொருட்களை முடிந்த அளவுக்கு டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போகாதீங்க. ஏதாவது செயின் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க டிராவல் பண்ணும்போது வீட்டிலே வச்சுட்டு சேஃபா வச்சுட்டு போங்க. அதை நீங்க பூட்டி சாவியை பத்திரமா நீங்க எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க. உடைமைகள் மீது கவனம் வேண்டுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீங்களே மனசை குழப்பிக்க கூடாதுங்க. சில விஷயங்கள் நடந்திருக்காது. ஆனா அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்கும். அது நடந்துட்டதுனால இப்படி நமக்கு ஆக போகுது அப்படின்ற மாதிரி சில தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும், கற்பனைகள் உருவாகும். அதெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு பிராக்டிக்கலா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உங்க வேலையில முடிங்க, உங்களுடைய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக அது அமையும். மேலும் நம்பர் 1 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமையுங்க. உங்களுக்கு பண வரவுகள் பெருகணும் அப்படின்னா இன்றைய தினம் முதல் நீங்கள் தினசரி காலை 8 முறை விஷ்ணு சகஸ்ர நாமம் கூறி வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார நிலை மேம்படுங்க. பண வரவுகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நான் தினசரி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் லைக் பட்டனை நிறைய பேர் அழுத்துறதே இல்லை. ஸோ எங்களுடைய லைக் பட்டனும் நீங்க செய்யக்கூடிய கமெண்ட்ஸ், பாசிட்டிவான கமெண்ட்ஸும் நெகட்டிவ் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த 2 விஷயத்தில் செய்யும்போது அது எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே உங்க விருப்பத்தை தெரிவிங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை கண்டிப்பாக அழுத்தி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்பதான் புதிய வீடியோக்களை உங்க மொபைல் தேடி நீங்க தினசரி பெற முடியும். புதன்கிழமை நாளைய ராசி பலன்கள் எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மறுபடியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக அந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.